இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சீனியர், என்னாச்சு? பேபி, துபாய் போறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு பேபி. ஆனா அமௌண்ட் தான். என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்கு தயங்குற? உனக்கு இன்னும் எவ்வளவு வேணும்? இன்னும் 2 lakhs வேணும் பேபி. சரி, ஓகே, அத நான் ரெடி பண்றேன். நீ மத்த ப்ராசஸ் பாரு. ஓகே பேபி. பேபி, ஆனா அந்த அமௌண்ட் நம்ம துபாய் போய் செட்டில் ஆகிறதுக்கு கரெக்டா இருக்கும். அங்க சர்வைவல் பண்றதுக்கு எனக்கு ஏதாவது வேலை கிடைக்கணும். இமிடியேட்டா வேலை கிடைக்கணும்னா கொஞ்சம் பணம் செலவாகும். ஆமா, அதுக்கு எவ்வளவு தேவைப்படும்? அதுக்கு எப்படியும் ஒரு 5 lakhs தேவைப்படும். 5 lakhs-ஆ? சரி, அதையும் நான் ஏற்பாடு பண்றேன், நீ கவலைப்படாத. சரி, அவ்வளோ அமௌண்ட்டை எப்படி நீ ரெடி பண்ணுவ? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ என்ன துபாய் கூட்டிட்டு போற வேலையை மட்டும் பாரு. சரி. என்ன பண்ண போற? என்ன பண்றதா? இப்பவே இவள கூட்டிட்டு போய் வீட்ல எல்லார்கிட்டயும் நடந்ததை சொல்லுவேன். பேசுறத கேட்டீங்கல்ல? அவன் ஃபோக்கஸ் முழுக்க பணத்து மேலதான் இருக்கு. ஒரு தடவை பார்த்த நமக்கே அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுது. இவ என்னன்னா அவனை கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கா. நீ இத வீட்டுல போய் சொன்னா மட்டும் அவங்க நம்பிடுவாங்களா என்ன? இன்னும் சொல்ல போனா இதனால உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உன் மேல இருக்க கோவமும் வெறுப்பும் இன்னும் அதிகம் தான் ஆகும். அப்போ இது இப்படி விட சொல்றீங்களா? வேற விதத்துல டீல் பண்ணலாம்னு சொல்றேன். பேபி, நான் உன்னை நம்பிதான் இருக்கேன். எனக்கு கழட்டி மட்டும் விட்டுறாத. பேபி, நான் எதுக்கு உன்னை கலட்டி விட போறேன்? நீ பணத்தை மட்டும் ரெடி பண்ணு. அப்புறம் பாரு, துபாய்க்கே உன்னை இளவரசி மாதிரி பார்த்துப்பேன். தீபு, தினேஷ், நீ போ. பாய். நீ இங்க என்ன பண்ற? ஓ, 2 பேரும் சேர்ந்துதான் சுத்திட்டு இருக்கீங்களா? வீட்டுக்கு வா. என்ன? என் கூட வீட்டுக்கு வான்னு சொன்னேன். நான் எதுக்கு உன் கூட வரணும்? இப்ப எதுக்கு என் கைய பிடிக்கிற?